ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான படம் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ ஒரு ஆட்டு கூட்டத்துக்கு ஷெப்பர்டாக இருக்கிறாரு. எந்த ஒரு சண்டை சச்சரவுன்னு எதுவுமே இல்லாமல் தன்னோட வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இந்த மாதிரி நிம்மதியாக சந்தோஷமாக இருந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் நினைக்கல. சடனாக ஒரு நாள் நம்ம ஹீரோ இறந்துடுறாரு. அவரோட சாவு ஒரு இயற்கை மரணமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் அங்கே அவர் வளர்த்த ஆடுகளுக்கு அவர் இயற்கையாக இறந்த மாதிரி தெரியல. ஸோ அவர் எப்படி இறந்துருப்பாருன்னு இவங்கெல்லாம் பேசி கொலைகாரனை கண்டுபிடிக்க கிளம்புறாங்க. அவங்க கண்டுபிடிக்கிறப்ப நடக்கிற குழப்பங்கள், மர்மங்கள், ஆபத்துகள் எல்லாம் தாண்டி அவங்க ஷெப்பர்டை கொன்னவனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னும், கடைசியில் இவன் கொலைகாரனா இல்லை அவன் கொலைகாரனான்னு அவங்கள மட்டும் இல்லாமல் நம்மளையும் யோசிக்க வச்சு கடைசியில் இவன் தான் கொலைகாரனான்னு நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டாகவும் காமெடியாகவும் சொன்ன கதை தான் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஷிப் டிடெக்டிவ்ஸ். அண்ட் வெல்கம் டு ஹாலி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஜார்ஜை தான் காட்டுறாங்க. அவர் யாருக்கோ லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. என்ன எழுதுறாருன்னா, ரெபேக்கா, உனக்கு நிறைய கேள்விகள் இருக்குன்னு எனக்கு தெரியும், எனக்கும் தான். ஏன்னா லைஃபே ஒரு மிஸ்ட்ரி தானே. ஆனால் இந்த உலகத்தில் இருக்க எல்லா கேள்விக்கான ஒரே பதில், எல்லா சந்தோஷக்கான ஒரே வழி என்னன்னா என்னோட ஷீப்ஸ் தான். நீ சிரிக்கிறேன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்னோட ஷீப்ஸ் எனக்கு ஸ்பெஷல் தான். கடைசியாக எழுதின லெட்டரில் எந்த ஷீப் உங்களுக்கு ஸ்பெஷல்னு கேட்டேன். எனக்கு எல்லாருமே ஸ்பெஷல் தான். அதனால தான் நான் எல்லாருக்கும் ஒரு பேர் வச்சிருக்கேன். இதோ இங்கே 2 பேர் முட்டிட்டு இருக்கானுங்களே, இவனுங்க பேர் தான் ராணி அண்ட் ரிச்சி. இவனோட பேர் சர் ரிச் ஃபீல்டு. இவ கிளவுடி, புசு புசுன்னு இருக்கால. மோப்புள் ரொம்ப பொறுமையானவன். அப்புறம் நூடுல்ஸ், சாரி இவருக்கு வேற என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் இன்னும் 2 பேர் கூட இருக்காங்க. இவங்கெல்லாம் விட கொஞ்சம் ஸ்பெஷல். செபாஸ்டியன் என்னோட சிங்கக்குட்டி. அப்புறம் இவ பேரு லில்லி. இங்கே இருக்கிறதுலே புத்திசாலியானவன். என் மனசில் என்ன எப்போ ஓடுதுங்கிறத பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவா. இந்த உலகத்திலே அன்பான ஜீவன்களை பார்த்துக்கிற சந்தோஷம் இருக்கே, அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. விடிஞ்சதும் அவங்களோட ஹெல்த்தை பார்க்குறதா என்னோட முதல் வேலை. நல்லா சாப்பாடு போட்டு அவங்கள எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக வச்சுப்பேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு மருந்து கொடுப்பேன். இது அவங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவங்களால சொல்ல முடியாது, எனக்கு பிடிக்கும்னு தெரியும். இப்படி என்னோட வேலைலாம் முடிஞ்சதும் சூரியன் மறையிறப்ப அவங்களுக்கு ஒரு கதை சொல்லுவேன். டிடெக்டிவ், மிஸ்ட்ரி, த்ரில்லர் புக்கெல்லாம் படிச்சு காட்டிட்டு இருப்பேன். நான் சொல்ற கதையெல்லாம் அவங்களுக்கு புரியுற மாதிரியே உட்காந்துருப்பாங்க. என்னதான் என் மனசுல அவங்களுக்குன்னு தனி இடம் இருந்தாலும் அவங்க எல்லாம் ஷிப்ஸ் தானே. இப்படியாக அந்த லெட்டரையும் எழுதி முடிக்கிறாரு. இப்படி அவர் சொல்லி முடிச்சோடனே அந்த ஆடுகள்லாம் எந்திரிச்சு பேச ஆரம்பிக்குது. ஜார்ஜ் பாதிலேயே கதையை முடிச்சுட்டு போயிருப்பாரு. அதனால இவங்க எந்திரிச்சு, சே இப்போ போய் கதையை முடிச்சிட்டாரேடா அந்த மாதிரி பேசிட்டு எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. டிடெக்டிவ் கதை தானே, அதனால எல்லாரும் ஒன்று சொல்றாங்க, அவன் தாண்டா திருட, இல்லடா அவன் தாண்டா திருடன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டே இருக்கும்போது நம்ம லில்லி மட்டும், இல்லை நீங்கள் சொல்றது எதுவுமே கிடையாது, அவன் திருட வேற ஒருத்தங்கிற மாதிரி சொல்லிடுது. அது அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நாங்கள் சொல்கிறது தான் கரெக்டுன்னு இவங்க சொல்ல, ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை, நாளைக்கு திரும்ப கதை சொல்லுவார்ல அப்போ தெரியும்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் சாயந்தரம் ஜார்ஜ் அதே கதையை திருப்பி சொல்லும்போது நம்ம லில்லி சொன்ன மாதிரியே கொலகாரை வந்தான் அந்த மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறம் அடுத்த நாள் காலையில் பொதுவாக என்னோட ஆடுகள் எல்லாமே சாப்பிடும், தூங்கும், இதையே தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் என்கிட்ட இருக்க இந்த 3 குட்டி வாண்டுங்க இருக்கு, எனர்ஜி எப்படி தான் வருதுன்னு தெரியல. எப்பவுமே சந்தோஷமாக துள்ளி குதிச்சு விளையாடிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க 3 பேரும் வெயில் காலத்தில் பிறந்தவங்க. பொதுவாக ஆடுகள் எல்லாமே வெயில் காலத்தில் தான் பிறக்கும். ஆனால் இன்னொருத்தன் கூட இருக்கான், இவன் தான் குளிர்காலத்தில் பிறந்தவன். இப்போ இந்த 3 ஆடுகளும் அந்த குட்டி ஆடிட்ட பேசலான்னு சொல்லிட்டு பேச வர, இந்த ரிச் ஃபீல்டு வயசான ஆடு இருக்குல்ல, அது வந்து இவன் பனிக்காலத்தில் பிறந்தவன், இவங்களாம் பேசக்கூடாது அந்த மாதிரி சொல்லிடுது. ஆடுகளுக்குன்னே ஒரு வினோதமான குணம் இருக்குது. பனிக்காலத்தில் பிறந்த ஆடை அவங்க கூட்டத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் அதுங்க பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கிறதுனால என்னமோ பண்ணுதோன்னு தெரியல. ஆனால் அதுவும் ஒரு உயிரினம் தானே. இப்படி சொல்லிட்டு அந்த ஆடோட காதில் என்னமோ சொல்கிறாரு. சொல்லும்போது டவுன்லேருந்து பெல் அடிக்குது. டவுனில் பெல் அடிக்குதுன்னா அவங்க ஊரில் இருக்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு சர்ச்சில் உட்காந்து ஏதாவது நிறைகள் குறைகள் பற்றி பேசுவாங்க. அதனால அந்த பெல் அடிப்பாங்க. அதை கேட்டோன்னே ஜார்ஜ் நடந்து போகிறாரு. டவுனுக்கும் வராரு. வந்துட்டு, ஓ இதை சொல்ல மறந்துட்டு பாரு, ஒருவேளை நீ என் ஊருக்கு வரணும்னா, என் ஊர் என்னன்னு உனக்கு தெரியல, டென்டோன் பக்கத்தில். இந்த ஊரில் ஒருத்தரும் ஒரு மாதிரி. இவன் பேரு கர்லப். இவனும் ஒரு ஷெப்பர்டு தான். ஆனால் இவன் எனக்கு பிடிக்காது. அப்புறம் இவன் ஆடு வெட்டுறான், அதனால எனக்கு இவனும் சுத்தமாக பிடிக்காது. இவ பேரு பேத், இவளுக்கு என்ன பிடிக்காது. இவன் பேரு டிம், போலீஸ்காரன் ஆனால் மக்கு. அப்புறம் இவர் மனசில் தேவ தூதுவன் நினப்பு. ஆனால் இவர்கிட்ட எனக்கு ஒரு முடிக்க வேண்டிய கணக்கு இருக்குது. இப்படி சொல்லிட்டு வந்து அவர்கிட்ட ஒரு கட்டு காசையும் கொடுத்துட்டு கிளம்புறாரு. வீட்டுக்கு கிளம்பி போய் கேபினில் உட்காந்துட்டாரு. சரி இவனுங்கெல்லாம் விடு, எனக்கு நீ என் ஆடுங்களை பார்க்கணும், அவங்கெல்லாம் உன்னை பார்க்க காத்துட்ருக்காங்க, நானும் காத்துட்ருக்கேன், சீக்கிரம் வந்துரு இப்படி சொல்லிட்டு தூங்குறாரு. அடுத்த நாள் காலையில் கேள்வி வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க, அவன் ஜார்ஜ் ஏதாவது பேசலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ரெஜி, ரோனி, இந்த ட்வின் ஆடு இருக்குல்ல, இங்கே பார்த்தியா சொப்பன சுந்தரி காரு, இதை அடிச்சு தூக்கில என்னங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஏன்னா அந்த கலரில் இருந்தால் அந்த காரை இருமாடாது, அந்த காரை பார்த்துருக்கியா அந்த மாதிரி சொல்லுது. எப்படி இருந்தால் என்ன, வா அடிச்சு தூக்கும்னு சொல்லிட்டு 2 பேர் இடிக்கலாம் அந்த காரை பார்த்துட்டு போக, நடுவில் லில்லி அங்கே வந்துடுது. நடுவில் வந்து நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேங்க மாதிரி கேட்க,
தெரியும், காரணம் இல்லாமல் தை முட்டக்கூடாது அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. இப்போ மோப்புல் அங்கே வந்து கேர்ளை 3 வாட்டி இந்த மாதத்தில் வந்துட்டான், என்னவா இருக்குங்க மாதிரி கேட்க, உனக்கு என்ன தோணுதுன்னு லில்லி சொல்லுது. ஒருவேளை நம்ம பண்ணையா அவங்க பண்ணையும் இணைக்கிற மாதிரி ஏதாவது பேச வந்திருக்கலான்னு சொல்லிட்டு மோப்புல் சொல்லுது. ஓகே, அப்போ நமக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, ஜார்ஜ் டேய் நீ திரும்பி வந்துடாதான்னு சொல்லிட்டு அவனை அடித்து துரத்திடுறாரு. இப்போ எல்லாருமே சோகமாக இருக்க, நம்ம லில்லி வந்து நமக்கு என்ன மறக்கிறது புதுசா, இதெல்லாம் டக்குன்னு மறந்துடலான்னு சொல்லிட்டு மோப்புல் உன்னால் மட்டும்தான் மறக்க முடியாது, நாங்கள் மறந்ததுக்கப்புறம் எதையும் எங்கள்கிட்ட ஞாபகப்படுத்தி விட்றாதுங்கிற மாதிரி சொல்லுது. சரி எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லுது மோப்புல். எல்லாரும் ஒரு 3 செகண்ட் கண்ணை மூடி மூச்சு இழுத்து அப்படியே விடுறாங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் மறந்துட்டு திருப்பி வேற மாதிரி என்னமோ பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஜார்ஜுங்க கோவமாக வெளியே வர அங்கே லில்லியை பார்க்குறாரு. பார்த்துட்டு வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துரும்னு நினச்சேன், ஆனால் இப்போ அது எதுவும் நடக்கலை, மேபி லேட்டாக நடக்க வாய்ப்பு இருக்குது, கவலைப்படாத உங்களுக்கு எதுவும் ஆகாது, எனக்கும் எதுவும் ஆகாது. இப்படி அதுக்கிட்ட பேச முடிக்க அப்படியே கட் பண்ணால் டவுனில் தான் காட்டுறாங்க. இங்கே இந்த பெத் சின்ன ஹோட்டல் வச்சுருப்பாளே, அவள் கடைக்கு ஏதோ ஒரு லெட்ரு வந்துருக்குன்னு சொல்லிட்டு லெட்ரு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அங்கே நம்ம ஜார்ஜ் எழுதுகிற லெட்ரு அவள் கண்ணில் பட அதை எடுத்து வச்சுக்கிறா. இப்போது அங்கே ஒரு ரிப்போர்ட்டர் வரான். வந்து இந்த மாதிரி உங்கள் ஊரில் நடக்கிற ஃபெஸ்டிவலை நான் வந்து இது பண்ணும், அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேங்க மாதிரி பேசிட்டு அப்படியே எங்கள் ஊரில் நடக்கிற ஃபெஸ்டிவல் எல்லாத்தையும் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கட் பண்ணால் அப்படியே நைட் ஆயிடுது. மழை அடிச்சு ஊற்றிட்டு இருக்கு. அதனால் ஜார்ஜ் கதையும் சொல்ல அவர் கேபின்லேயே படுத்துட்டாரு. இப்போ பார்த்தா எல்லா ஆடுகளும் என்ன ஜார்ஜ் கதையே சொல்லலை, மழை வரதுனால சொல்லலை போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு கதை கேட்காம தூக்கம் வராதுன்னு சொல்லிட்டு இந்த குட்டி ஆடுங்களாம் சொல்லுது. இந்த வயசான ஆடு இருக்குல்ல, அது நான் ஏதாவது ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நின்று, உங்களுக்கெல்லாம் ஏன் மழை வருதுன்னு தெரியுமா, நம்ம முன்னோர்கள் எல்லாம் மேலே போய் மேகங்களாக மாறி அவங்களோட பாசத்தெல்லாம் நமக்கு வெளிப்படுத்துவாங்க, அதுதான் இந்த மலைகள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சின்ன ஆடு வந்து அப்படியா லில்லி அந்த மாதிரி கேட்குது. ஆமாம், நம்மளோட முன்னோர்கள்லாம் மேலே போய் இந்த மாதிரி தான் நமக்கு மழை பெய்ய வச்சு அவங்களோட பாசத்தை வெளிப்படுத்துகிறாங்கிற மாதிரி சொல்லுது. அப்படியே பேசிட்டு எல்லாரும் தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் லில்லி போய் ஜார்ஜை பார்க்கலான்னு போகிறா. அப்போ தான் அங்கே ஒரு பெரிய ஷாக்கு, ஜார்ஜ் புல்லில் விழுந்து கிடக்குறாரு. அவர் இவர்கிட்ட விளையாடுறான்னு சொல்லிட்டு லில்லி பார்த்துட்டு இருக்க, மோப்புல் அங்கே வரான். வந்தோடனே என்னாச்சுன்னு கேட்க, இரு அமைதியாரு, இவர் நம்ம கூட விளையாடுறாரு, நம்மளும் இவர் கூட விளையாடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அமைதியாக பார்க்குறாங்க. மோப்புல் வந்து ஜார்ஜோட நெஞ்சை தொட்டு பார்க்குறான். சுத்தமாக மூச்சே இல்லை. லில்லி இவர் ஒன்றும் விளையாடல, உண்மையிலே இறந்துட்டாருங்கிற மாதிரி சொல்ல, என்ன இறந்துட்டாரா, நேற்று நல்லா தானே இருந்தார், திடீர்னு எப்படி இறந்துருக்க முடியுங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டு சோகமாக நடந்து போகிறாங்க. போயிட்டு அவங்க கூட்டத்தில் இருக்க எல்லா ஆடுங்களுக்கும் ஜார்ஜ் இறந்துட்டதா சொல்கிறாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அவர் இறந்தது இவங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால சரி அவர் இறந்துட்டாரு, அவர் நம்ம மறந்துடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் 3 செகண்ட் கண்ணை மூடி மறக்க ட்ரை பண்ணுறாங்க. மறந்துடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்ணை மூடிட்டாங்க. மோப்புல் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, பாரு அவர் நம்மளோட ஷெப்பர்ட் நிறைய நமக்கு பண்ணியிருக்காரு, நம்ம ரொம்ப நாள் ஜாலியாக வச்சுருந்துருக்காரு, எதுக்கு அவன் நம்ம மறக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவர் இறந்தது எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே மறக்க ட்ரை பண்ண அங்கே டக்குன்னு செபாஸ்டியன் வந்துடுறான். வந்துட்டு நீங்கள் என் ஷெப்பர்டை மறக்கிறது என்னால் அனுமதிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்ல, எங்களுக்கும் தான் அவர் ஷெப்பர்ட், எங்களால் அவர் இறந்ததை தாங்க முடியல, நாங்கள் மறந்துடுறோம், நீயும் மறந்துடுங்கிற மாதிரி சொல்லுது லில்லி. நீ என்ன சொன்னாலும் சரி, அவர் என்னோட ஷெப்பர்டெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு நல்ல நண்பன், நான் அவரை மறக்க விட மாட்டேன், நானும் மறக்க மாட்டேங்கிற மாதிரி செபாஸ்டியன் சொல்லி முடிக்க அங்கே போலீஸ்லாம் வந்துடுறாங்க. அங்கே அந்த 3 குட்டி ஆடு இருந்துச்சுல, அதில் ஒரு ஆடு வந்து ஜார்ஜ் யாரு கொண்டாங்கிற மாதிரி கேட்க, எது ஜார்ஜை கொண்டுட்டாங்களா, அப்படிலாம் எதுவும் இல்லை, ஒரு இயற்கையாகவே இறந்துருப்பாருங்கிற மாதிரி சொல்ல, அப்படியா அப்போ ஜார்ஜ் படிச்சு கட்டுற கதையில் எல்லாமே யாரோ கொல்ற மாதிரி தானே அவர் சொல்லியிருப்பாருங்கிற மாதிரி சொல்ல, எல்லா ஆடுகளும் ஆமாம் ஜார்ஜ் யாரோ கொண்டுட்டாங்கிற மாதிரி கத்துது. அப்போ தான் லில்லிக்கு சடனாக ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. அவரோட கையில் அந்த ப்ளூ கலர் மருந்து மட்டும் இல்லாமல் பச்சை கலரில் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி பார்த்துருக்கோம். ப்ளூ கலரில் இருக்க மருந்து வந்து எப்பயுமே உங்களுக்கு கொடுக்குறது தான், ஆனால் அந்த பச்சை கலர் மருந்து மட்டும் இவங்க பார்த்துருக்கவும் மாட்டாங்க, அது ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கும். பேசிட்டே இருக்கும்போது அங்கே சடனாக போலீஸ் வராங்க. இவர் இறந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்கிற மாதிரி சொல்ல, இவங்களுக்கு எப்போ தெரிஞ்சுன்னு பார்த்தா கேளுப்பாங்க வந்திருக்கான், சும்மா நேற்று மாதிரி பேசலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கும் போது தான் இவர் இறந்து கிடந்ததை பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். போலீஸ் இங்கே வந்திருக்காங்க. இப்போ இவங்க பேசிட்டு இருக்கையில லில்லியும் மோப்புலும் மட்டும் ஏதோ சந்தேகத்தோட அவங்க கேபினுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. போகும்போது லில்லி ஒன்று யோசி, அவர் எப்பயுமே அந்த கோட்டும் கேப்பும் போட்டிருப்பாரு, அது இல்லாமல் எப்படி வெளியே வந்திருக்க முடியுங்கிற மாதிரி கேட்க, அம்மா நீ சொல்றதும் கரெக்டாக, அவர் நம்ம பார்க்கும்போதெல்லாம் அந்த கோட்டும் கேப்பையும் போட்டு தானே வருவாருங்கிற மாதிரி சொல்லுது. சரிவா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கேபினில் இருக்க ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா டேபிள் மேலே ஆல்கஹாலும் 2 கிளாஸும் இருக்கு. ஆமாம் இதை நம்ம போய் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துவோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அங்கே போகிறாங்க. அதே சமயம் எந்த பக்கம் பார்த்தா அந்த ஜேர்னலிஸ்ட்டும் அந்த போலீஸ் இருக்காங்களா, அவங்க 2 பேரும் அந்த கேபினுக்குள்ளே போய் பார்த்தா இதே மாதிரி 2 கிளாஸும் சரக்கு பாட்டில் இருக்கிறத பார்த்துட்டு இது ஒரு இயற்கை மரணமாக இருக்காது, யாரோ ஜார்ஜை கொண்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கே வந்து கிளம்புறாங்க. நம்ம லில்லியும் மோப்புலும் இந்த நம்ம கூட்டத்துக்கிட்ட வந்து, இங்கே பாருங்க நம்ம ஜார்ஜ் யாரோ நீங்கள் சொன்ன மாதிரி கொண்டுட்டாங்க, நம்ம ஷெப்பர்டை கொண்டோன்னே நம்ம தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, நம்ம சாதாரண ஆடுகள் தானே எப்படி இதை கண்டுபிடிக்க முடியும்னு எல்லாம் கேட்குறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம ஷெப்பர்ட் எத்தனை வாட்டி அந்த டிடெக்டிவ் புக்கை படிச்சு கட்டிருப்பாரு, நமக்கு எல்லாமே அதை பற்றி தெரியும், நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல, செபாஸ்டியன் வந்து என்ன இந்த காட்டுக்குள்ளேயே தேடிட்டு இருக்க போறியா, இதை தாண்டா ஒரு பெரிய உலகமே இருக்கு, நீ வந்தால் தான் தெரியும்னு சொல்லிட்டு வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது செபாஸ்டியன் தம்பிலாம் பயந்துட்டுலாம் திரும்பி ஓடி வந்துடக்கூடாது, வரதா இருந்தால் ஒழுங்காக வரணுங்கிற மாதிரி சொல்ல, மோப்புல் வந்து தம்பி வெள்ளையா புசு புசுன்னு இருக்கனால என்ன டம்மி பேசுன்னு நினச்சிட்டியா, 10 புலி வந்தாலும் பயப்படாமல் நிற்பேன் தெரியுமாங்கிற மாதிரி சொல்லுது. நீ எத்தனை புலி வந்தாலும் பயப்படாமல் இல்லை, வந்து அந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறியான்னு பார்க்கலாம் வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக,
இப்படி 2 பேரும் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க ரோட்டை. இவங்க அப்படியே பயந்துட்டே இருக்காங்க. லில்லியும் ஐயோ நான்லாம் வரலப்பா போயிட்டு வாங்க மாதிரி சொல்ல, அப்புறம் நம்ம மோப்புல் வந்து இங்கே பாரு நம்ம ஷெப்பர்டை கொண்டோன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். 2 பேரும் அப்படியே சீரியஸாக பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு கோழி கேஷுவலாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அங்கே பாரு அத்துருண்டு கோழி நடந்து போகுது நமக்கு என்னன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து நடந்து வந்துடுறாங்க. தாண்டிட்டு சந்தோஷமாக கத்திட்டு இருக்க டேய் இன்னும் இருக்குடா வாங்கடா இதுக்கே எப்படா அப்படி குதிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு செபாஸ்டின் எங்கேருந்து கூட்டிகிட்டு போகுது. இப்போ அப்படியே போயிட்டே இருக்கும்போது செபாஸ்டின்கிட்ட அந்த ஊரை பற்றி ஏதாவது சொல்லுப்பா அந்த மாதிரி ஏதாவது கேட்க, நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி ஒரு சின்ன கேரவேன்லலாம் நம்ம ஷெப்பர்ட் மாதிரிலாம் அங்கே எதுவுமே இருக்காது. அங்கே நிறைய கட்டிடங்கள்லாம் இருக்கும். நம்ம ஷெப்பர்ட் இருக்க மாதிரி அங்கே வெறும் கேபின்லாம் இருக்காது. அங்கே நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரோடு காருன்னு நிறைய இருக்கும். எல்லோரும் நம்ம ஷெப்பர்ட் மாதிரியே இருக்க மாட்டாங்க. மனிதர்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஒருத்தரும் ஒரு மாதிரின்னு சொல்லிட்டே போயிட்டுருக்க அங்கே டவுனில் நம்ம ஜார்ஜ் இந்த மாதிரி இறந்துட்டாரு, அவர் யாரும் கொன்று இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம இன்வெஸ்டிகேஷன் நடத்த போகிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க அங்கே 2 பொண்ணுங்க வந்து இறங்குறாங்க. அப்போ லில்லி அதை பார்த்துட்டு பாரு யாரோ 2 பேர் புதுசாக வந்திருக்காங்க, ஒருவேளை இவங்க கொண்டுக்கலாமோன்னு யோசிச்சுட்டு இருக்க. அதில் வந்து இந்த உங்கள் பாட்டி இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து நம்ம ஹீரோட லாயர். அப்புறம் வந்து இந்த பொண்ணு பேர் ரெபேக்கா, ஹீரோட சொந்த பொண்ணு. முன்னாடி சீனில் ரெபேக்காவுக்கு தான் நம்ம ஹீரோ வந்து லெட்டர் எழுதுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சரி இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சாயங்காலமாக அந்த மாதிரி ஒரு கெஃபேக்கு வாங்க, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 7 பேரை மட்டும் சொல்கிறாங்க வர சொல்லி. ஓகேன்னு சொல்லிட்டு சாயங்காலம் ஆனந்தோடனே இவங்க ஒரு 7 பேரோ 8 பேரோ வந்திருக்காங்க உள்ளே. வந்தோடனே இந்த ஜேர்னலிஸ்ட்டும் அங்கே தான் இருக்கான். சும்மா அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், என்னாச்சு என்ன நடந்துச்சு, உங்கள் அப்பா எப்படி இறந்தது, ஏதாவது சந்தேகம் இருக்காங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க உள்ளே அவங்க வந்து வெளியே போடா நீ எதுக்கு இங்கே நின்றுருக்க, உன்னையெல்லாம் கூப்பிட்டேனான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணு, அப்புறம் ஆடு வெட்டிட்டு இருந்தானே அவன், அப்புறம் நம்ம ஹீரோவை பார்க்க வந்தானே அவன் ஒருத்தன், அப்புறம் இந்த ஹோட்டலில் இருந்த ஒரு பொண்ணும், அப்புறம் அந்த சர்ச்சில் இருந்த ப்ரீஸ்ட் அவங்க எல்லாருமே சேர்த்து இருக்காங்க. இப்போ அந்த பாட்டி இந்த லெட்டர் இருக்கிறதையும் படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வெறும் ஷெப்பர்ட் மட்டும் கிடையாது, அவர் வந்து ஒரு காலத்தில் இந்த ஆடுகளுக்குலாம் ஏதோ ஒரு நோய் வந்திருக்கு போல், அதுக்கு ஒரு நல்ல மருந்து கண்டுபிடிக்கிறவராக இருந்திருக்காரு. அதனால் அவர் பல $1,000,000 சம்பாரிச்சிருக்காரு. அதை வச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட இருக்க பாதி சொத்து ரெபேக்காக்கும், மீதி சொத்து வந்து என்னோட இன்னொரு பையனான பீட்டருக்கும் போய் சேருங்கிற மாதிரி போட்டிருக்கிறதுல. அது மட்டும் இல்லாமல் அந்த மொத்த ஆட்டு பண்ணையுமே ரெபேக்கா பேரில் எழுதி வச்சுருக்கதாகவும் போட்டிருக்கு. அப்புறம் பார்த்தா திடீர்னு என்ன இது மொத்த சொத்து எழுதி வச்சிட்டான்னு சொல்கிறீங்க, அவர் என்ன இறக்க போகிறான்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரியுமா அவருக்கு, நீங்கள் தான் கொண்டுன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி இதெல்லாம் அவர் எழுதி வச்சிருக்க முடியுங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கலகலப்பு ஏற்படுது. எல்லோரும் அப்படியே சண்டை போட்டே இருக்கும்போது இருங்க இன்னொன்று இருக்குது இதையும் வாசிச்சாரன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் இருக்க ஒரு 7 பேரில் ஒரு வெயில் கால ஆடு, ஒரு பனிக்கால ஆடு, ஒரு பேட் ஷெப்பர்ட், ஒரு 2 கொலைகாரன். இப்போது இருக்க நீங்கள் 7 பேரில் ஒரு முட்டாள், ஒரு பேட் ஷெப்பர்ட், ஒரு வெயில் கால ஆடு, ஒரு பனிக்கால ஆடு, ஒரு பலியாடு, அதோட 2 கொலைகாரனும் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாருன்னா அந்த கடிதத்தில் அப்படி போட்டிருக்கு. இப்போ இதை சொல்லி முடிச்சோன்னே அப்போ இந்த கூட்டத்துக்குள்ளே தான்டா கொலைகாரன் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்க. இங்கே அப்படியே வெளியே பார்த்தா நம்ம லில்லியும் செபாஸ்டியனும் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே அந்த லெட்டரை படித்தோன்னே அப்படியே யார் கொலைகாரன் யார் என்ன எதுவுமே தெரியாமல் எல்லோரும் அப்படியே குழம்பி போய் உட்காந்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பவும் செய்கிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, இது வெறும் உயில் கிடையாது, இதில் நம்ம ஷெப்பர்ட் வந்து நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு, இதை நம்ம கண்டுபிடிச்சி இந்த கொலைகாரனை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் போலீஸும் ஜேர்னலிஸ்ட்டும் அந்த 7 பேரில் 2 பேர் கொலைகாரன்னு சொன்னாங்க இல்லையா, அதாவது 7 பேரில் இந்த போலீஸும் ஒருத்தர் தான், இவரை விட்டால் ஒரு 6 பேர் அப்படின்னு வச்சுக்கலாம். 6 பேரை என்ன விசாரிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரெபேக்கிட்ட தான் போகிறாங்க. போய் எப்படி இவ்வளோ நாளாக வெளியூரில் இருந்தீங்க, இப்போ எப்படி உங்கள் அப்பா சேர்த்தோன்னே கரெக்டாக வந்திருக்கீங்களே எப்படின்னு கேட்க, ஆமாம் நான் வெளியூர் இருந்ததெல்லாம் உண்மை தான், ஆனால் நான் ஒன்றும் எங்கள் அப்பாவை கொள்ளலை, அவர் எனக்கு நிறைய லெட்டர் எழுதுவார், நானும் அவருக்கு நிறைய பதில் எழுதி போடுவேன், அவர் இறந்ததில் உங்கள் எல்லாத்தையும் விட எனக்கு தான் வருத்தம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இவங்களை விசாரிச்சோன்னே இவங்க கொலைகாரம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடாது இல்லையா, சரி மிச்சம் ஒரு 5 பேர் இருக்காங்க அவங்கள கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ எங்கே போகிறாங்கன்னா அந்த ஷெப்பர்ட் இருந்தால இன்னொரு ஷெப்பர்ட் அவன்கிட்ட போகிறாங்க. ஏன்னா அவனுக்கு இது நம்ம ஷெப்பர்டை கொண்டுட்டு ஆடு எல்லாத்தையும் இவன் கண்ட்ரோலில் எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்காக கொண்டுருக்கானு சொல்லிட்டு அவங்ககிட்ட போகிறாங்க. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி உங்களுக்கும் ஜார்ஜுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றா தான் இருந்தோம், அப்புறம் சில நாட்களுக்கு முன்னாடி நானும் அவரும் ஒன்றா வேலை செய்கிறது அவர் பிடிக்காம அவர் தனியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மாதிரி அவனும் சொல்லிடுறான். மற்றபடி அவரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, நான் அப்பப்போ போய் இந்த மாதிரி திரும்பி நம்ம ஒன்றா வேலை செய்யலான்னு கேட்பேன், அவர் சம்மதிக்கவே மாட்டார் அந்த மாதிரி சொல்லிடுறான். அவன் அந்த டவுனில் இந்த கறி கடை வச்சுருந்தால ஆடு வெட்டுற கடை, அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க இந்த மாதிரி நீயும் அந்த ஷெப்பர்டும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆமே அந்த மாதிரி கேட்க, நானும் ஜார்ஜ் ஒன்றும் க்ளோஸ் இல்லை, நானும் இன்னொரு ஷெப்பர்டு தான் க்ளோஸு அப்படின்னு மாதிரி அவன் சொல்கிறான். ஒருவேளை நீ ஏன் ஜார்ஜோட ஆடுகளுக்காக ஆசைப்பட்டு அவரை கொண்டுக்கூடாதுங்கிற மாதிரி கேட்டால் அவனும் இல்லை நான் அந்த மாதிரி கொல்லைங்கிற மாதிரி நிறைய சொல்லி அமுச்சு விட்டுறான். அடுத்து தான் வந்து அந்த அந்த பொண்ணுகிட்ட தான் போகிறாங்க, அதாவது டவுனில் ஹோட்டல் வச்சுருந்தால அந்த பொண்ணுகிட்ட தான் போய் கேட்குறாங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் விசாரிக்க அந்த பொண்ணு நம்ம ஜார்ஜோட லெட்டர்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் போகிற லெட்டரில் எடுத்து படிக்கும் இல்லையா, அவங்ககிட்ட கேட்க நான் ஒன்றும் அவருக்காக கெடுதல் நினைக்கல எதுவும் பண்ணல, எனக்கு அவர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க, அதாவது ஒரு க்ரஷ் மாதிரின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. இப்போ வந்து நம்ம லில்லியும் மோப்புலும் விசாரிக்க கிளம்பியிருப்பாங்க இல்லையா, அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ இவங்க இந்த ஜேர்னலிஸ்ட்டும் போலீஸ் பின்னாடியே வந்து இவங்க அவங்ககிட்ட என்னென்ன ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்களோ அதெல்லாம் இவங்களும் வந்து பார்த்து வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இங்கே ஆட்டு பண்ணைக்கும் வராங்க.
அங்கே வந்து இந்த மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கே குழப்பமா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அப்போ அங்கே ஒரு ஷீப் இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த மாதிரி அன்றைக்கி நைட்டு ரெபேக்காவை அங்கே இடத்துல பார்த்தேன். அவங்க லைட் அடிச்சுட்டு யாரோ தேடிட்டு இருந்த மாதிரி சொல்ல, இப்போ நம்ம லில்லி வந்து யோசிச்சு பார்க்குது. நம்ம ரெபேக்கா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த இடத்துல நான் வந்ததே கிடையாது, அந்த ஃபார்முக்கே நான் வந்தது கிடையாது, அவங்க ஊர் மட்டும் தான் எனக்கு தெரியும், அந்த இடம்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க பொய் சொல்லியிருக்காங்க, அப்போ அவங்க தான் கொண்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிட்டு முடிக்க, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி நான் ரெபேக்கா வந்தது மட்டும் இல்லை, அவங்க கையில் இருக்க ஒரு பிரேஸ்லெட் கீழே வந்துச்சு, அதையும் நான் இங்கே தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டையும் காட்டுது. அது ரெபேக்காவோட பிரேஸ்லெட் தான். இப்போ அவ்வளோதான், இவங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா, இவங்க ஒரு வேளை ரெபேக்கா தான் கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கு புரிஞ்சதுனால இப்போ இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இப்போ டிம்மை போய் கூப்பிடலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. இப்போ இந்த ஸ்டேஷனுக்கு போனால் அந்த டிம் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கான். அவன் கேப்பை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம மோப்புல் ஓட, அவன் பின்னாடியே டிம்மும் துரத்திட்டு போயிட்டு இருக்கான். அங்கே போய் இந்த மாதிரி ரெபேக்காவோட பிரேஸ்லெட் தெரியிற மாதிரி அந்த இடத்துல வச்சுரு. இதை அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு ரெபேக்கா தான் இப்போ கொண்டிருக்காங்களா, இதை நான் ரெபேக்கா கையில் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஜேர்னலிஸ்ட்டும் போலீஸும் தான் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி அவங்க ரூமை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. கபோர்டில் திறந்து பார்த்தா அவங்க ஷூ இருக்குது. அதில் வந்து அந்த ஷூவை திருப்பி பார்த்தா அதில் வந்து அந்த பாய்ஸ்னஸ் ஃப்ரூட் ஒன்று ஒட்டி இருக்கா. அதை வச்சு தான் அவர் வந்து ஜார்ஜை கொண்டிருக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ அவ்வளோதான், அவங்களோட பிரேஸ்லெட்டும் அங்கே தான் இருக்குது. அவங்க போய் சொல்லியிருக்காங்க, இந்த ஃப்ரூட்டும் அவங்களோட ஷூ பின்னாடி ஒட்டியிருக்கு. இவ்வளோ ஆதாரம் போகுது இல்லையா, அதனால வந்து ரெபேக்காவையும் அரெஸ்ட் பண்ணிட்டு ஜெயிலுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. என்ன ரெபேக்கா இப்படி சொத்துக்காக ஆசைப்பட்டு உங்கள் அப்பாவையே கொண்டிங்களேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ஜெயிலே அடைச்சிடுறாங்க. இப்போ எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க, அவ்வளோதான் ரெபேக்கா தான் கொண்டிருக்காங்க நம்ம ஹீரோவை, அவங்க தான் வந்து சொத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம ஹீரோ கொண்டுட்டாங்க அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்க. என்ன லில்லி அவ்வளோதான் முடிஞ்சில கேஸுங்கிற மாதிரி மாப்பிள் சொல்ல, இது நம்ம லில்லி ஏதோ யோசிச்சுட்டே இருக்குது. என்ன யோசிக்கிறேன்னு கேட்க, இல்லை கேஸ் ஏதோ சப்பையாக முடிஞ்ச மாதிரி இருக்குது, எல்லாமே ஏதோ பிளான் பண்ணி நடந்த மாதிரியே இருக்குது, வேணா நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்லுது. என்ன அவ்வளோதான் கண்டுபிடிச்சாச்சுல, இது என்ன நீ என்ன வித்தியாசமாக ஏதோ சொல்கிறேங்கிற மாதிரி கேட்க மோப்புல், இல்லை எனக்கு என்னமோ சரியா படலன்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டே அப்படியே போயிட்டுருக்கு. யோசிச்சுட்டே சரிவா அந்த ஃபார்மல் வீடிங் தானே இருக்குது, பக்கத்தில் போய் பார்க்கலாம், ஏதாவது தடையாக இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கே போகிறாங்க. சத்தம் போடாமல் அங்கே போய் உள்ளே போய் பார்த்தா இவனும் அந்த ஆடு வெட்டுறவனும் ஒன்றா சேர்ந்து தான் இவங்க எல்லா ஆடையும் வெட்டி கறி போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்போ இவன் நல்லவன் கிடையாது, இவனும் ஏதோ ஒரு இது பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. ஷெப்போர்ட்ட 2 நாய் இருக்கும். அவங்க அந்த 2 நாயும் இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. கரெக்டாக லில்லியை பிடிக்கலான்னு பக்கத்தில் வர செபாஸ்டின் அங்கே மாதம் வந்து நின்றுறான். வந்து இவங்க 2 பேரையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க. அங்கே 2 நாய் இருக்கு இல்லையா, செபாஸ்டின் ஒருத்தன் தான் இருக்கான். அது நல்லா கடிச்சு வைக்கிது செபாஸ்டினை போட்டு. அப்படியும் செபாஸ்டின் ஒரு வழியாக போராடி அவங்க 2 பேரையும் காப்பாற்றிடுறான். அந்த 2 நாய் அங்கேருந்து ஓடிடுது. ஆனால் செபாஸ்டினுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு. லில்லி போய் பேசுது, செபாஸ்டின் என்னால் தானே வந்துச்சு, எவன் நீங்கள் வந்த, போயிருக்க வேண்டியதானே, நீ ஏன் எங்களை காப்பாற்ற வந்தேன்னு சொல்லுது. செபாஸ்டின் அப்போ நீங்கள் மட்டும்தான் என் கூட இருக்கீங்க, எனக்கு ஷெப்போர்டு என் கூட இல்லை, நீங்கள் மட்டும்தான் என் உறவு எல்லாமே அந்த மாதிரி சொல்லுது. அதை கேட்டு அப்படியே லில்லியும் அழுதுட்டுருக்கு. செபாஸ்டினும் அங்கேயே செத்து போகிறான். இப்போ நம்ம லில்லியும் அழுதுகிட்டே சொல்லுது, என்ன இவன் மேகமாக மாற மாட்டான், மனிதர்கள் மேலே இறந்து போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மோப்புல் சொல்லுது, இல்லை லில்லி நம்மளும் மனிதர்கள் மாதிரி தான், நம்மளும் மேகம் மாதிரிலாம் மாற மாட்டோம், நம்மளும் ஒரு நாள் இறந்து தான் போவோங்கிற மாதிரி சொல்ல, இல்லை அப்போ எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அந்த மாதிரி லில்லி சொல்ல, நீங்கள் தான் ஒரு கஷ்டம்னு வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துடுறீங்களே, அப்புறம் எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி மோப்புல் சொல்லுது. இப்படி தான் இறந்துட்டுருக்கோமா, அப்போ நாங்கள் எல்லாத்தையும் மறக்கிறதுனால தான் நாங்கள் மேகமாக மாறுவோம்னு நம்பிட்டு இருக்கோமாங்கிற மாதிரி லில்லி கேட்க, ஆமாம் லில்லி எல்லோரும் அதே மாதிரி தான் இறந்து போவோம் அப்படின்னு மோப்புல் சொல்லுது. இப்போ அங்கேருந்து கிளம்பி நம்ம ஆட்டுக்கூட்டத்துக்கிட்ட வராங்க. செபாஸ்டின் இறந்துட்டான். எனக்கு என்னமோ ரெபேக்கா வந்து நம்ம ஜார்ஜை கொண்ட மாதிரி தெரியல. நம்ம நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம ஹீரோட கையில் வந்து ப்ளூ கலரில் ஒரு மருந்தும் அப்புறம் பச்சை கலரில் ஒரு மருந்து இருக்குது. ப்ளூ கலர் மருந்து நம்ம எப்போயுமே எல்லாருக்குமே கொடுக்குறது தான், அது நமக்கே தெரியும். அந்த பச்சை கலர் என்னன்னு மட்டும்தான் நமக்கு தெரியணும். என்ன சொல்கிறதா, ரெபேக்கா தான் கொண்டான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்களே, நீ என்ன மாற்றி பேசுகிறங்கிற மாதிரி எல்லோரும் கேட்க, இல்லை இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, நான் அவர் இறந்தப்போ அவர் கையை பார்த்தேன், அப்புறம் யார் கொண்டிருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இப்போ லில்லியும் நான் காட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புது. இப்போ வந்து லில்லி கண்டுபிடிச்சிச்சு, அதை வந்து நம்ம டீம் கிட்ட சொல்லணும் இல்லையா, அப்போ தான் வந்து எல்லாருக்கும் தெரியும் அவங்க வெறும் ஆடுகள் தான். அந்த பிரேஸ்லெட்டை இது பண்ணுறக்கே அவங்க வந்து தொப்பி எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி தான் பண்ணாங்க, அப்புறம் வேற ஒருத்தர் தான் கொலகாரன்னு சொல்லிட்டு அவங்களால எப்படி சொல்ல முடியும், அதனால் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம லில்லியும் மோப்புலும் வின்டர் பார்க்க போகிறாங்க. வின்டர்னா யாரில், அந்த சின்ன ஆடு இருக்குல்ல அது பேர் தான் வின்டர். அதில் போய் வின்டர் நம்ம ஜார்ஜை கொண்டவொன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ நம்ம ரெபேக்காவை வெளியே கொண்டு வரணும்னா நம்ம போலீஸ் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும், அதனால் நீ எங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அந்த 2 கால்லையும் ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட் அப்புறம் ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னா அந்த பெயிண்ட் டப்பாக்குள்ளே அந்த சின்ன ஆடு வந்து காலை விட்டோன்னே அது வந்து ஒரு கால் வந்து ப்ளூ கலர்லையும் ஒரு கால் வந்து எல்லோ கலர் அந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ இவங்க 3 பேரும் சிட்டி கிளம்புறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம அங்கே போகிறோம், போய் இந்த மாதிரி தான் பண்ணி ரெபேக்காட்ட நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம், அந்த மாதிரி சொல்லிட்டு வர நமக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது இந்த மாதிரி பெயிண்ட்டை மக்கி என்னமோ பண்ணுறாங்களே அந்த மாதிரி தோணுது இல்லையா, அப்படியே போக போக புரியும். அப்படியே பாருங்கள், இப்போது அவங்க 3 பேர் அங்கே போக அந்த ஜெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளே போகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அந்த சின்ன ஆடு உள்ளே வந்துடுது. இப்போ இந்த சின்ன ஆடு அதுக்குள்ளே போயிட்டு ஒரு கால் வந்து ப்ளூ ஒரு கால் வந்து எல்லோ அப்படின்னு இருக்கா, அது அப்படியே 2 பக்கம் இழுத்து ஒன்றா சேர்க்கும்போது க்ரீன் கலர் அப்படின்னு வருது. நமக்கும் புரியாது, ரெபேக்காக்கும் புரியாது, என்னடா இந்த ஆடு இப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம்.
அப்படியே அந்த ஆடு வரைஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுது. இப்போ வந்து காலைல டிம் வரான், வந்துட்டு ரெபேக்காவை ஜெயிலேருந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு கூப்பிடலான்ட்டு வர, அங்கே அந்த மாதிரி பெயின் இருக்குது, அதை பார்த்துட்டு வித்தியாசமாக பார்த்துட்டு இருக்கான். இப்போ டிம் பார்த்துட்டு என்ன ரெபேக்கா அதுங்கிற மாதிரி கேட்க, ரெபேக்கா வந்து இது நான் பண்ணல, அந்த ஆடு தான் பண்ணிச்சுங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்து நம்ம டிம்முக்கும் யோசனை வருது. ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் இந்த ஆடுகள் தான் அவனுக்கு வந்து ஞாபகப்படுத்தியிருக்கோம், இவன் எதுவுமே யோசிச்சிருக்க மாட்டான். அதனால் இவனும் இப்போ ஒன்று யோசிக்க ஆரம்பிக்கிறான். ப்ளூ, எல்லோ, க்ரீனா, அப்போனா ஜார்ஜ் கையில் எனக்கு க்ரீனாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வெளியே கூப்பிட்டு வரான். இது மட்டும் தான் அவனுக்கு புரிது, வேறு எதுவுமே தோணல. சரி சொல்லிட்டு அப்படியே ரெபேக்காவும் வெளியும் கூப்பிட்டு வரான். கோர்ட்டில் இந்த சைன் பண்ணுவாங்களே, இந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருந்திருக்காங்கிற மாதிரி, அந்த மாதிரி 2 போலீஸ் வந்து சைன் கேட்க இவனும் சைன் போட்டு அமுச்சு விட்றான். டக்கு இவனுக்கு ஒன்று தோணுது, இருங்க ரெபேக்கா கொல்லலை, நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ என்ன வித்தியாசமாக எதாவது பேசுகிறான்னு சொல்லிட்டு என்னென்னு கேட்க, அதோட ஜார்ஜை கொன்னவனும் நம்ம கூட்டத்தில் தான் இருக்கான், நான் கண்டுபிடிச்சிட்டேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் எல்லாத்தையும் சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. இப்போ என்னென்னா, அந்த கெஃபேல வந்து ஒரு கடிதத்தை படிச்சிங்க இல்லையா, அதில் நாங்கள் 7 பேர் போட்டுருந்துச்சு. அதுலேருந்து முட்டாள் நான் தான் நினைக்கிறேன், இப்போ நான் தெளிவாயிட்டேன். அதோட அந்த 7 பேரில் யாரும் ஒரு ஜார்ஜை கொல்லலை, ஜார்ஜை கொன்னவன் அந்த லிஸ்ட்லேயே கிடையாது, சொல்லப்போனால் அந்த நாட்டிலேயே கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படின்னா யாருங்கிற மாதிரி எல்லோரும் கேட்க, அப்படியே ஸ்டாப் பண்ணா இந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்கள் ஜார்ஜை வந்து யார் கொண்டிருப்பா அப்படின்னு சும்மா ஒரு கெஸ் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. இப்போ எப்படி கதைக்குள்ள வந்தோன்னா அந்த லிஸ்ட்லேயும் இல்லை, ஏன் சொல்ல போனால் அந்த நாட்டிலேயே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறேன். யாருன்னு கேட்கும்போது ஜார்ஜோட பையன், அதாவது சொந்த பையன் பீட்டர் தான் கொண்டுக்கணுங்கிற மாதிரி சொல்ல, இப்படி மொட்டையாக சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ரெபேக்கா கிட்ட கேட்குறாங்க, அந்த 7 பேர் இந்த லிஸ்ட் வந்து உங்கள் அப்பா அமிச்சாரா உனக்குங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் எனக்கு ஒரு காப்பி அமிச்சாரு அந்த மாதிரி ரெபேக்கா சொல்ல, அப்போ அவன் சகோதரனுக்கும் அமிச்சிருக்கணும், அவன் வந்து உங்கள் அப்பாவோட சொத்தை எங்கேயாவது விசாரிச்சிருப்பான், அதனால தான் அவன் வந்து கொண்டிருக்க முடியும், அவன் தான் கொண்டிருக்கணுங்கிற மாதிரி சொல்ல, எப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேட்குறாங்க. சிம்பிள் தான் மோட்டிவ். ரெபேக்காக்கு மேலே நம்ம ஏன் சந்தேகம் வந்துச்சு, அவங்க தான் வந்து அவங்க மேலே தான் வந்து மொத்த சொத்தும் போகணும் அந்த மாதிரி எழுதியிருக்காரு, அது 3/4 சொத்து அவங்களுக்கு தான் போகணுங்கிற மாதிரி எழுதிருந்துச்சு. ஒருவேளை ரெபேக்கா தான் கொண்டிருக்கணும் சொத்து காசப்படணும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம், அப்படியே வச்சுக்கலாம், ரெபேக்கா தான் கொண்டாங்கன்னு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரெபேக்காவை கைது பண்ணி கூட்டிகிட்டு போனால் அந்த சொத்துலாம் வந்து ரெபேக்காக்கு வராது, அவங்க தம்பிக்கு போயிடும். ஏன்னா ரெபேக்கா வந்து கொலையாளின்னு வந்து நம்மளாம் கண்டுபிடிச்சிட்டு அவங்க சொத்து காசப்பட்டு கொண்டிருக்கலாம், அப்போ அவங்க மொதல் சொத்து தம்பிக்கு தானே போகணும், சட்டப்படியாக அப்படி தான் அந்த சொத்து எல்லாமே போய் சேரும், அதனால தான் அவன் கொண்டிருக்க முடியுங்கிற மாதிரி சொல்ல, இப்போ அது பிரச்சனை இல்லை, அவன் எங்கே இருக்கான் எப்படி இருப்பான்னு நமக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவன் இங்கே தான் இருக்கான். எப்படி நம்ம ரெபேக்கா அவங்க பேரை மாற்றிருக்காங்களோ அதே மாதிரி அவங்களும் அவன் பேரையும் அவன் தோற்றத்தையும் மாற்றிருக்கலாம், இன்னுமா தெரில, யாரும் கிடையாது. அதே மாதிரி நம்ம பீட்டரும் எலியட் மேத்யூஸாக மாறிட்டாங்கிற மாதிரி சொல்கிறாரு. எலியட் மேத்யூஸ்னால் யாரும் கிடையாது, அந்த ஜேர்னலிஸ்ட் இருக்கான்ல அவன் தான். எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்னடா இவன் தானாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். நமக்கும் அதே மாதிரி தான் ஆச்சரியமாக இருக்கும். இப்போ அதை கேட்டுட்டு என்ன வளர்றேங்கிற மாதிரி அவன் சொல்ல, ஆமாம் தம்பி கொஞ்ச நேரம் சும்மா இரு, கெட்டப்பெல்லாம் மாற்றிட்டேன், உன்னோட எண்ணெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான், சொத்தெல்லாம் உங்கள் அக்காவுக்கு போகுது, உனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு தானே உங்கள் அப்பாவை கொன்னேன், உங்கள் அக்கா வந்து இங்கே வரதான் உங்கள் அப்பா உன்ட்ட சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த சொத்து தான் உனக்கு வேணுமே, அப்புறம் எப்படி உங்கள் அப்பான்னு சொல்லிட்டு நீ வருவ, வந்தால் கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா என்ன, வரதுக்கு ஒரு காரணம் வேறும், அதனால தான் இங்கே இருக்க ஃபெஸ்டிவலை காரணமாக வச்சு ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வந்திருக்கேன், முடிஞ்சோடனே கிளம்பணும், ஆனால் நீ கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி என் கார் இதே மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கேயே இருந்திருக்கேன். ரெபேக்கா அன்னைக்கு நைட்டு வந்துட்டு போனதுக்கப்புறம் நீயும் அங்கே போயிட்டு அவர் குடிக்கும்போது அவரோட ஆல்கஹால்லையும் அந்த பழத்தோட விஷத்தை கலந்துட்டு அந்த உயிலையும் மாற்றி வச்சுருக்க. நல்ல நேரம் ரெபேக்கா அதை படிக்கலை, அதனால் அதனால் நீ அந்த லிஸ்ட்லேயே கிடையாது. வச்சுட்டு கிளம்பும்போது உங்கள் அப்பா வந்து உங்களோட சண்டை போட்டிருக்காரு, உன் முடியில் கை வச்சிருக்காரு, தலை கலர் அடிச்சுட்டு இந்த மஞ்சள் கலர் ப்ளூ கலரில் பட்டு பச்சை கலராக மாறி இருக்கு. நல்ல நேரம் நீ ஜெயிச்சுட்ட, அவர் இறந்துட்டாரு. பழைய லார்ஜ் அந்த பழத்தை ஒன்றும் ரெபேக்காவோட ஷூவில் ஒட்ட வைக்கிறது உனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாதுல்ல, அவன் அதே மாதிரி ஒட்டி அவன் ரெபேக்காவையும் மாட்டி விட்டேன். எல்லாத்தையும் தெளிவாக பண்ணியே ஒன்று மறந்துட்டேன், ஜார்ஜோட கை ஒரு கையில் ப்ளூ கலர், இன்னொரு கையில் பச்சை கலர். ப்ளூ கலர் வந்து அவர் தயாரிக்கிற மருந்து, அது எல்லாருக்கும் தெரியும். பச்சை கலர் உன் தலையில் அடிச்சிருக்கே கலரு மஞ்சள் கலர்னு, ப்ளூவோட மஞ்சளை மிக்ஸ் பண்ண என்ன பச்சை தானே அந்த மாதிரி சொல்ல, இப்போ எல்லாரும் இப்போ தான் கொலகாரன்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம தம்பி என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் என் மண்டையில் இருக்க கலரை வச்சுட்டு எப்படி உன்னால் ப்ரூவ் பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்ல, நான் ஒரு பையெல்லாம் கிடையாது, தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேறு பக்கம் போய் கேஸை பாருங்கிற மாதிரி சொல்கிறான். தவளை இருக்குமே தம்பி தாவாயால் கெடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடியை ஒன்று எடுக்கிறாங்க. என்ன என் முடியை வச்சு என்ன பண்ண முடியும், கலர்லாம் பண்ண முடியும், சரி இப்போ என்ன நான் கலர் பண்ணேன், ஆமாம் உண்மைதான், ஏன் கலர் கூட பண்ணக்கூடாது, ஏன் முடி நான் பண்ணுறேன், இதில் என்ன இருக்குது, கலர் பண்ணனால நான் ஒன்றும் கொலகாரன் ஆயிட மாட்டேங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், கோர்ட்டுக்கு போகலாமாங்கிற மாதிரி கேட்க, என்னடா பேசுகிற, இந்த ஒரு முடியை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, கோர்ட்டுக்கெலாம் போயிருக்கேன் என்ன, இந்த முடி கோர்ட்டில் நிற்காதுங்கிற மாதிரி சொல்ல, கருப்பு படத்தில் வர பேபி கண்ணன் மாதிரி பேசினா தப்பிக்க முடியும்னு நினைக்கிறேன் தம்பி, ஒன்றும் கலர் டெஸ்ட் கிடையாது, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், யாரோட பையன்னு சொல்லிட்டுங்கிற மாதிரி சொல்ல, இப்போ அவனை தான் ஒன்றுமே பண்ண முடியாது, தப்பிச்சு ஓடலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் தள்ளி விட்டு ஓடுறான். அப்புறம் ராணியும் ரிச்சியும் அங்கே 2 பேரும் வந்து, தம்பிங்களா இதுக்கு தானே வெயிட் பண்ணுறதுங்க, போய் தட்டி தூங்குங்கன்னு சொல்ல 2 பேரும் போய் அந்த காரை போட்டு பொழக்கிறாங்க.
இப்போ அவ்வளோதான், அவனும் மாட்டிக்கிறான். அவனும் போலீஸில் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டும் போயிடுறாங்க. நம்ம போலீஸ் போய் நம்ம ரெபேக்கா கிட்ட, சாரி ரெபேக்கா, நம்மளை என்னால் தான் எல்லாம் நடந்துச்சு, நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சிருந்தா நீங்கள் இந்த மாதிரி போயிருக்க வேண்டியது இல்லைங்கிற மாதிரி சொல்ல, பரவாயில்ல இப்போயாவது கண்டுபிடிச்சிங்களேன்னு சொல்லிட்டு ரெபேக்காவும் சொல்கிறாங்க. இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது அந்த கறி கடைக்காரனும் அந்த இன்னொரு ஷெப்பர்டும் வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் ஆடுகளை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், உங்களுக்கு லம்பாக காசு வருங்கிற மாதிரி சொல்ல, 2 பேரும் கொலைகாரனுங்க, எங்கள் அப்பா சொன்ன அந்த 6-7 பேரில் 2 கொலைகாரங்க நீங்கள் தாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் ஆடுகளை வெட்டுறது எங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி சொல்லி அவங்கள அமுச்சு விட, போகும்போது நான் நிறைய ஆடுகள் வாங்கணுன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிறைய ஆடுகளை வாங்கிட்டு போய் நம்ம இன்னொரு கேங் இருக்காங்களே அவங்களோட சேர்த்து விட்டுறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கிறாங்க. நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்கடான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜாலியாகவும் இருக்காங்க. அப்படியே சாயங்காலமும் ஆகுது. ஆகும்போது உள்ளே போக எல்லா ஆடுங்களும் கத்தவும் ஆரம்பிக்குது. எல்லா ஆடுங்களும் கத்துனா என்ன அர்த்தம், கதை படி சொல்லுவார்ல ஜார்ஜ், அதனால் சும்மா உள்ளே போய் பார்க்குறாங்க. நம்ம ஜார்ஜ் வந்து இந்த புக்கு, இந்த டிடெக்டிவ் புக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு இமேஜினேஷன் வருது. அப்படியே எடுத்துகிட்டு வந்து எல்லாேருக்கும் கதையும் படித்து சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த வின்டர் சின்ன ஆடு இருக்குல்ல, அது மட்டும் ஓரமாக போய் நின்றுருக்கு. அங்கே அப்படியே நம்ம லில்லியும் போய் அந்த ஆடை கூட்டிகிட்டு வருது. எல்லா ஆடும் அந்த சின்ன ஆடையும் ஏற்றுக்கிறாங்க. அப்புறம் அந்த 3 குட்டி ஆடு இருந்துச்சுல, அதோட இந்த வின்டரும் ஜாலியாக விளாண்டுட்டுருக்கு. அப்படியே இந்த கதையை முடிக்கிறாங்க. செம்மையாக இன்ட்ரெஸ்டான ஒரு படங்க இது. நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். தமிழ்லேயும் இந்த படம் இருக்குது, பாருங்கள், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோ போகணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.